ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் வந்து டாக் இட்லி, அப்புறம் மங்கி இட்லி, அப்புறம் குருவி இல்லையா டக்கு தான் செய்ய ட்ரை பண்ணேன். ஆனால் குருவி ஆயிடுச்சு. அப்புறம் ஒரு ஃப்ளவரு, அப்புறம் ஒரு பூனைக்குட்டி. சரி, இதெல்லாம் செஞ்சுருக்கேன். இந்த மாதிரி டாக் மாதிரி செய்கிறதுக்கு இந்த ப்ரௌன் கலர் வர்றதுக்காண்டி என்ன மிக்ஸ் பண்ணியிருக்கேன்னா, இட்லி மாவு கூட கொக்கோ பவுடர்னு சூப்பர் மார்க்கெட்டில் விற்கும்ல, அந்த சாக்லேட் பவுடர் மாதிரி அதுதான் வாங்கி வந்து இட்லி மாவில் மிக்ஸ் பண்ணியிருக்கேன். அது மிக்ஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ப்ரௌனிஷாக கிடைக்கும். இது பார்க்குறதுக்கு நல்ல எஃபெக்டாக இருக்கும், நல்லா பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். அடுத்தது ஒரு மங்கி ஷேப்பு, மங்கியோட ஃபேஸ் தான் ட்ரை பண்ணேன். அதுவும் பாருங்கள், அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு வந்து அந்த கொக்கோ மிக்ஸ் இருக்குல்ல, அதை ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறமா இட்லி மாவு ப்ளைன் உள்ளதை அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் ஃபேஸ் மாதிரி வந்து எஃபெக்ட் கொடுக்குறதுக்காண்டி அந்த இட்லி மாவை மேலே நல்லா இந்த மாதிரி ஃபேஸ் மாதிரி பண்ணிவிடுக்கேன். அதுக்கப்புறமா அதுக்கு கண்ணெல்லாம் வைங்க. அப்புறம் காது மாதிரி வச்சுக்கோங்க. கண்ணுக்கு என்னென்னா மிளகு இருந்துச்சுன்னா மிளகு, அப்படி இல்லாட்டி கரிஞ்சீரகம், அப்படி இல்லாட்டி எள்ளு, இல்லைன்னா குட்டியாக கடுகு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது வந்து ஃபேஸோட பெருசாக இருந்துச்சுன்னா கடுகு வச்சிங்கன்னா ரொம்ப குட்டியாக தெரியும். அதுக்காண்டி இந்த மாதிரி ஃபேஸ்க்கு வந்து மிளகு தான் ஷேப் கரெக்டாக இருக்கும். அடுத்தது இதில் என்ன பண்ண போகிறேன்னா, அதான் சொன்னேன், டக்கு செய்கிறதுக்கு ட்ரை பண்ணேன். ஆனால் அது குருவி மாதிரி ஆயிடுச்சு. சரி, ஏதோ ஒரு ஃபேஸ் வரணும் அப்படின்றதுக்காண்டி குருவி ஃபேஸ் கூட அழகாக தான் இருந்துச்சு. பார்க்குறதுக்கு குட்டியாக இருந்தது, அழகாக இருந்துச்சு, க்யூட்டாக. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அதுக்கப்புறமா ஒரு ஃப்ளவர் மாதிரி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ளவருக்கும் ட்ரை பண்ணேன். ஃப்ளவர் வந்து எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு பாருங்கள். நீங்கள் பண்ணும்போது இன்னும் கொஞ்சம் பெட்டராக நல்லா பண்ணுங்கள். நான் இது ரொம்ப வீடியோ இப்போ எடுக்கணும், அது பண்ணணும், இது பண்ண கொஞ்சம் அவசரத்தில் வந்ததுனால கொஞ்சம் இப்படி ஆயிடுச்சு, சாரி. இன்னும் கொஞ்சம் அடுத்த டைமில் இன்னும் நல்லா பெட்டராக இருக்கும். அடுத்தது இந்த மாதிரிலாம் அழகாக பண்ணிவிட்டு நீங்களும் ஸ்டார் மாதிரி கூட செய்யலாம். ஸ்டாரு அப்புறம் நிறைய இருக்குது. எனக்கு இதுக்குள்ளே இந்த ஃபஸ்ட்டு செய்யும்போது கொஞ்சம் லைட்டாக இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சு. இது செய்ய இன்னும் நிறையா அது செய்யணும், இதை செய்யணும் அப்படின்ற மாதிரி நிறையா செய்யணுன்னு ஆசையாக இருக்குது இப்போது. அது மாதிரி நிறைய செய்யணும். நீங்களும் உங்கள் குழந்தைங்களுக்கு நிறையா செஞ்சு கொடுங்க. அவங்களுக்கு பிடிக்கிற மாதிரி செஞ்சு கொடுங்க. அதுவும் நல்லா ஹெல்த்தியான பொருளில் செஞ்சு கொடுங்க. ஆரோக்கியமாக சாப்பிட்டா தான் அவங்க மென்டல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும், ஃபிசிக்கல் ஹெல்த்தும் நல்லாயிருக்கும். சரிங்களா? இந்த பாருங்கள், டாக் வந்து இட்லி பானையில் அவிச்சு எடுத்தோன்னே இந்த மாதிரி தான் மங்கியோட ஃபேஸும் இப்படி தான் இருந்தது. அடுத்தது அப்புறம் ஒரு பூனைக்குட்டியும் செஞ்சுருக்கேன் பாருங்கள். அந்த பூனைக்குட்டியும் எப்படி இருக்குதுன்னு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ண மறந்துடக்கூடாது. கண்டிப்பாக லைக் பண்ணணும், அப்போ தான் எனக்கு மோட்டிவேட்டாக இருக்கும். அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி இன்னும் வெரைட்டியாக டிஃப்ரெண்ட்டாக நிறையா செஞ்சு கொடுங்க. அதுக்கு நம்ம சேனலில் நிறைய இருக்குது, இன்னமும் வரும். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஹெல்த்தியான பொருள்ன்றதுனால நான் இட்லியும் தோசையிலையும் செய்கிறேன். வேறு எதுலையாச்சும் செய்யணுன்னா அதுன்னு சொல்லுங்கள், ட்ரை பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.